லவ் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது? கரெக்டா மார்கழி மாசம் நான் சாமிக்கு தண்ணி ஊத்துவேன். 5 மணிக்கு அங்க இருக்கணும். பைக்ல வருவாரு. எனக்காக சென்னையில இருந்து பைக்ல வந்திருக்காரு. வீடு தொலாவுனதுக்கு அப்புறம் எனக்கு வீடே கிடைக்கல. ஏன்னா அட்வான்ஸ்க்கு காசு இல்லை எங்ககிட்ட. நாங்க ஹோட்டல்ல அந்த மாதிரி ஸ்டே பண்ணக்கூடாது நாங்க முடிவு இருந்தோம். அந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது, நமக்கு சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக நைட்டு பஸ் ஏறிடுவோம். 2 மணிக்கு சேலம் போயிடுவோம். சேலத்துல இருந்து பஸ் திருப்பி ஏறினோம்னா கோயம்புத்தூர் வர விடிய காலையில 5 மணி ஆயிடும். நீதாமல் நான் மூழ்கி போனேன். நீதானடி வானில் மதி, நீ எல்லாம் நான் தானே தேர்ந்தேன். வந்ததுல இருந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட், நம்மளையும் சேர்த்து எக்ஸைட்மெண்ட் ஆகிடுறாங்க. எக்ஸைட்மெண்ட் புரியல எனக்கு வந்து. இவங்க கூட சேர்ந்தோடனே நான் டென்ஷன் ஆவேன். இவங்க நீங்க டென்ஷன் ஆகுங்க டென்ஷன் ஆகுங்க. டென்ஷன் ஆகும் ரிலாக்ஸா தான் இருக்கேன். இல்ல 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 நீங்க ஆகாதீங்க. சரி நான் டென்ஷன் ஆகணும். எங்க இருந்து பயங்கரமா நீங்க எங்க இருந்து நீங்க பொண்ணுங்களோட தப்பிச்சு வந்துருக்கு. நான் வந்து இவங்க ஐயோ ஃபேன்லாம் ஓடுது. நான் அப்புறமேட்டு இவங்களை பத்தி மானே பொன்மானேன்னு தேனேன்னு நிறைய பேசுறேங்க. ஆனா இங்க பயங்கர வந்ததுல இருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்ப கூட்டா இருந்தது. பாடி என்னையாச்சும் ஓகே பண்ணிக்கோமா. வெறும் ரீல்ஸ்க்கு ஒரு அரை விட்டு ஷார்ட்டுக்கு இவ்வளவு நேரம் பண்றாங்க. வேற லெவல்ல வாங்க. எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. இது வேண்டாம் அழிச்சிடுங்க. நல்லா இருக்கிறது தானே போட முடியும். முடி இழுத்துட்டீங்க. சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல. அக்காங்கிறாங்க மேம்ன்றாங்க. ஏதோ ஒரு முடிவுக்கு வாடா நீங்க. அப்படியே உங்களுக்கு லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ்க்கா? வா சூப்பர். எத்தனை வருஷம் லவ்? அது சொல்ல முடியாதுக்கா. ஒரு 10 வருஷம். வேற லெவல். 2 குழந்தைங்க. ஆமாக்கா. ஸோ லவ் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருந்தது? ஏதாச்சும் ஒரு ட்ராஜடியா நடந்தது? என்ன பண்றது, தினமுமே நான் பார்க்க வந்துருவாரு. அவர் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்றாரு. திருப்பூர்ல அவர் ஆபீஸ் முடிஞ்சு வரதுக்கே 1 மணி ஆயிடும். பட் ஆனா அங்கிருந்து கிளம்பி 3 மணிக்குலாம் என்ன பார்க்க வந்துருவாரு. கரெக்டா மார்கழி மாசம் நான் சாமிக்கு தண்ணி ஊத்துவேன். 5 மணிக்கு அங்க இருக்கணும். பைக்ல வருவாரு. எனக்காக சென்னையில இருந்து பைக்ல வந்திருக்காரு. பைக்ல நான் திடீர்னு கூப்பிடுவேன். பஸ் கிடைக்கல. ஓகே நான் பைக்ல வரேன் அப்படின்ட்டு பைக்ல கிளம்பி வந்துருவாரு. எங்க கூப்பிட்டாலும் வந்து எனக்கு கேட்கும்போதே ஒரு மாதிரி புல்ல இருக்குதுங்க. வியூவர்ஸ் உங்களுக்கு புல்ல இருக்குதா? ஓகே ஆக்சுவலா வந்து எப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்க? எப்படி கல்யாணம் பண்ண வீட்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா உங்க கல்யாணம்? பண்ணலக்கா. பண்ணல. நாங்க கேட்டோம் முடியாதுன்றாங்க. நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது, எங்க கையில காசு இல்ல. ஒரு 3 நாள் நைட் பகல் ஃபுல்லா வீடு தொலைவோம். நைட்டு வந்து நாங்க பஸ்ல போயிட்டு பஸ்லலாம் சுத்திட்டு நைட் என்ன வச்சுட்டு சேஃபா இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக நாங்க என்ன பண்ணாலும் பண்ணிட்டு நாங்க ஹோட்டல்ல அந்த மாதிரி ஸ்டே பண்ணக்கூடாது நாங்க முடிவுல இருந்தோம். அந்த மாதிரி போய் பண்ணக்கூடாது, நமக்கு சேஃபா இருக்கணுங்கிறதுக்காக நைட்டு பஸ் ஏறிடுவோம். 2 மணிக்கு சேலம் போயிடுவோம். சேலத்துல இருந்து பஸ் திருப்பி ஏறினோம்னா கோயம்புத்தூர் வர விடிய காலையில 5 மணி ஆயிடும். அப்புறம் வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற ரெஸ்ட் ரூம்ல போய் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாங்க வீடு தொலாவும். வீடு தொலாவுனதுக்கு அப்புறம் எங்களுக்கு வீடே கிடைக்கல. ஏன்னா அட்வான்ஸ்க்கு காசு இல்லை எங்க கிட்ட. ஒரு 1000 ரூபாய் தான் இருக்கு. அது பஸ்ஸுக்கு எங்களுக்கு செலவாயிருச்சு. என் ஹஸ்பண்ட் யார்ட்டையும் கேட்கவும் மாட்டேன்டாரு. நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு புண்ணியமா வீடு கிடைச்சது. கிடைச்சோன்னா அட்வான்ஸ் நீ தர வேணாம்ப்பா, நீ வீட்டுல இருந்துக்க, உன் கையில காசு இருக்கும்போது எனக்கு அட்வான்ஸ் கொடுன்னு சொன்னாரு. அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் எங்க லைஃப். இப்ப நாங்க நிஜமாவே புல்லரிக்குதுங்க. புல்லரிக்கிற மூமெண்ட். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது நான் வந்து ஸ்க்ரீன்ல வந்து ஷேர் பண்ணல. எனக்கு கேட்கும் போது பயங்கர புல்ல இருக்குது. அண்ட் அனிதாவோட லவ் ஸ்டோரி வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இவங்க ஆக்சுவலா வந்து நான் பெருசா கான்டாக்ட்ல இல்ல. அக்கா தான் வந்து இவங்க கூட கான்டாக்ட்ல இருந்தாங்க. வந்ததுல இருந்து she is so excited and நம்மளையும் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் குள்ள போய் தள்ளி விட்டுட்டு நான் இப்ப வந்து அடுத்த மூமெண்ட் இவங்க கிட்ட கதை கேட்டு உட்காந்துக்கலாம் பேசாம அப்படின்னு மாதிரி ஆயிடுச்சு. ஒர்க் பண்ண இல்ல அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன் நான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். நம்ம இப்போ அவங்களுக்கு வந்து ஆரம்பிப்போம் மேக்கப்பை. யார்
பாருக்கா என்ன இப்படி பாரு, நீ போய் பண்ணு. 2 குழந்தைங்க அவர் தான் பாத்துக்கிறாரு ஒர்க் பண்ணிட்டு, வேற யாருமே கிடையாது. விஜய், தேங்க்யூ ஸோ மச் விஜய். வேற இப்போ நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். நாங்கள் ஆரம்பிக்கிறோமா இல்லையா, நல்லா பேசிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமா.